வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம உளுந்து முறுக்கு எப்படி செய்யணுன்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து அரை கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2.5 கப், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால நிறைய எண்ணெய் தேவைப்படும். அதோட நமக்கு முறுக்கு ப்ரெஸ்ஸும் தேவைப்படும். உளுத்தம்பருப்பை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். முதல்ல நாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஊற வச்ச உளுந்தம்பருப்பு போட்டுட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி 5 to 6 விசில்ஸ் வரணும். இப்போ 6 விசில்ஸ் வந்துடுச்சு. நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா மேஷ் ஆகிடுச்சு, நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம மேஷரோ இல்லை பருப்பு கடையிற மத்தோ இல்லை ஒரு நல்ல குழியான கரண்டி எடுத்து நல்லா பருப்பை மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ண முடியலன்னா இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் வத்திடும். இப்போ பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. நாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம முறுக்கு மாவு போய் செய்யலாம். 2.5 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, சீரகம், சூடாக காய்ச்சின பட்டர் வெண்ணெயையும் ஊற்றிக்கலாம். வேக வச்ச உளுந்தையும் போட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். பேரலா இன்னொரு சைடில் முறுக்குக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். இப்போ முறுக்கு சுடுறதுக்கு இந்த ஷேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான அளவு மாவு எடுத்து முறுக்கு ப்ரெஸ்ஸில் இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா உருட்டி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா அதுக்கேற்ற அளவுக்கு பாதி ரேஷியோவில் போட்டுக்கோங்க. எல்லா அளவு பொருள் எல்லாத்தையும். இப்போ நான் முறுக்கு புளிய போகிறேன். நான் ஏன் இந்த 2 பிளேட் எடுத்திருக்கேன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸில் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு முறுக்கு மாவு எடுத்து அதில் போட்டோம்னா இந்த மாதிரி ரைஸ் ஆகி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ முறுக்க போட்டுடலாம்.
முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். முறுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக புரிஞ்சு போட்டுட்டோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். மொறுமொறுப்பான உளுந்து முறுக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.